முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS IPS மாநாடு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதில் உரை நிகழ்த்தி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதில் என்னென்னலாம் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விவகாரத்தில் அதிகாரிகள் சுதந்திரமாக முடிவெடுக்கலாம் என்று அந்த மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்லக்கூடிய இந்த சூழலில் இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு திட்டமிடல்களோடு தாவேக அரசு பணியாற்றி வரக்கூடிய சூழலில் அதிகாரிகள் அரசினுடைய தலையீடு இன்றி சுதந்திரமாக முடிவு எடுக்கலாம் என்று இந்த மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக இந்த மாநாட்டில் முதலமைச்சர் பேசியிருப்பது என்ன, விவரிங்க. வெளிப்படையான, நேர்மையான, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு சமூக நீதிக்கான அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் முடிவு செய்த இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நிலையில ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம், இந்த மின்சாரம், சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை வசதி எல்லாம் கவனம் செலுத்தணும், அதெல்லாம் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யணுங்கிறத தமிழக முதலமைச்சர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க சட்டத்தின் அடிப்படையில தான் சுதந்திரமாக முடிவு செய்யலாம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு உயரமானவர்கள் இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட ரீதியான சட்டப்படி உடனடியாக துரிதமான நடவடிக்கைகளை எடுக்கலாம். அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர நீங்க கவனம் செலுத்தலாம். அதில் நிரபராதிகள் யாரும் தப்பித்தவரை கூட பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இருந்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக செயல்பட்டு தவறு செய்தவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. மாவட்ட மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு முன்னால டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர்ஸ் கூட்டத்தை ஆன்லைன்ல நடத்த வேண்டும். அந்த கூட்டத்தின் வாயிலாக விவசாயிகள், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருடைய நலனை அடிப்படையாக கொண்டு அவர்களோடு கனிவோடு நடத்தக்கூடிய நடவடிக்கைகளாகவும் இந்த மனு கொடுக்க வரக்கூடிய மக்களிடம் கனிவாக பேசி அவங்க கருத்துக்களை எல்லாம் கேட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கணும். பெரும்பாலும் மக்கள் எல்லாம் இந்த சான்றிதழ் கேட்பாங்க, பட்டா போன்ற அடிப்படை தேவைகளுக்கு தான் வருவாங்க. அப்படி வரக்கூடிய மக்களை தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் போல நினைத்து அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். மக்களுக்கு இந்த வங்கி சேவைகள் ஒழுங்காக கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்யணும். திங்கட்கிழமை தவிர இந்த மற்ற வேலை நாட்கள்ல கள ஆய்வுக்கு செல்லணும் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தொடர் கண்காணிப்பு அவசியம். ஒரு அலுவலரை நியமித்து தொடர் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், மக்களிடம் குறைய கேட்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருக்காரு. இது மூலமாக IPS அதிகாரிகளுக்கு சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய நடவடிக்கைகளும் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டக்கூடிய நடவடிக்கைகளும் எப்படி அறிவுரை வழங்கியிருக்கிறாரோ அதே போல மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இது போல பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கள், வருவாய்த்துறையுடைய அதிகாரிகள், காவல்துறையோடு கலந்தாலோசித்து எந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னதாகவே அதற்கான மூல காரணத்தை அறியணும், குற்றச்சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும். இதற்கு வருவாய்த்துறை, காவல்துறை அனைத்து தகவல்களையும் சேகரித்து அதை சரிபார்த்து முன்னதாகவே குற்றம் நடக்கிறதுக்கு முன்னதாகவே அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதிப்படுத்தணும். நோ சார்ஜ், நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது மட்டும், நோ சேஞ்சஸ், நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதுல பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல நீங்க தனி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாரு. முக்கிய கவனம் செலுத்தக்கூடிய நடவடிக்கையாக இந்த ஸ்டூடெண்ட் மற்றும் சில்ட்ரன் சேஃப்டியில அதிக கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய கடைகளை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். தேவைப்படும் நேரத்தில் அவ்வப்போது சோதனை நடத்தப்பட வேண்டும். இந்த போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி அவர்களை தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாரு. மக்களுக்கான அரசாக செயல்படக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசுடைய செயல்பாடுகளுக்கு மக்கள் எவ்வளவு துறை நிற்கிறார்களோ அதே அளவுக்கு காவல்துறை அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் தெளிவோடு அவங்களுடைய கண்காணிப்பு பணிகளை எல்லாம் தொடர்ந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாரு. டிரான்ஸ்பரன்சி should be a basic principle அப்படிங்கிறது தான்
மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துறாரு. அதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்ற காவல் கண்காணிப்பாளர்கள் வந்து அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம், தனிநபரனுடைய தலையீடு இருக்காது அப்படிங்கறத சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஜாதி அடிப்படையிலான அந்த பாகுபாடு மற்றும் வன்முறைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பள்ளிகளில் ஜாதி ஊக்குவிப்பு சம்பவங்களை இந்த கல்வித்துறை வந்து கண்காணிக்க வேண்டும். கோயில் திருவிழாக்கள், அரசியல் பேரணிகள் மற்றும் பொது நிகழ்வின் போது நெரிசல் சம்பவங்கள் தடுக்கப்படணும். பொதுப்பணித்துறை, அறநிலைத்துறை, தீயணைப்பு, வருவாய்த்துறை எல்லாம் இணைந்து இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகள் எல்லாம் ஈடுபடணும் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறாரு. முக்கியமான இடங்கள்ல வந்து சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்படணும். சிசிடிவி கேமராக்கள் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டியே வந்து அவங்க வந்து அடிக்கடி வந்து பதிவு செய்யணும், அதையெல்லாம் கண்காணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாரு. குற்றங்கள், இந்த போக்சோ வழக்குல வந்து எஃப்ஐஆர் பதிவுல தாமதம் ஏற்படுவது வந்து சகிக்கவே மாட்டேன். உடனுக்குடன் வந்து அந்த வழக்குல வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்கள் புகார்களை மறைக்கவோ தாமதக்கோ அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலும் விழிப்புணர்வு இயக்கங்கள் நடத்தப்பட வேண்டும். சிறார் குற்றங்கள்ல கும்பல் இதெல்லாம் கூட கண்காணிக்கக்கூடிய பணிகள் வந்து தொடர்ந்து மேற்கொள்ளணும். குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் தடுப்பு குறித்து காவல், வருவாய் மற்றும் வனத்துறை அதிகாரிகள்லாம் சட்டவிரோதமாக மலைப்பகுதியில் ஏதாவது இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா இதையெல்லாம் கண்காணித்து அவ்வாறு ஈடுபடுவதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இது மூல அறிவுறுத்தல் வழங்கியிருக்காரு. இது போல பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு 9 பக்க நீண்ட உரையை வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரியுடைய கூட்டத்தில் தொடர்ந்து வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இதன் மூலமாக இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்காரு. மோசடிகள், அதாவது முதலீட்டு மோசடிகள்லாம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அனைத்து சைபர் குற்றங்கள் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். போஸ்கோ வழக்குல வந்து உடனுக்குடன் வந்து வழக்கறிஞர்கள் ஆஜராகி அது வந்து சம்பந்தப்பட்டவங்க மீது கண்காணிப்பு நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள்ல மூத்த காவல் அதிகாரிகள் வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறதையும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் எஸ்பிக்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். கிளாரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்க வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கறது தான் சுட்டிக்காட்டி இந்த ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை இதன் மூலமாக வழங்கியுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளில் தொடர் கண்காணிப்பை மேற்கொள்ளுங்க, தொடர் சோதனைகளை நடத்துங்க, போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபடுபவரை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுங்க. இதுபோல் பல்வேறு அறிவுறுத்தல்கள் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன அறிவுறுத்தல்கள் அப்படிங்கிறத இப்போ தான் எமது செய்தியாளர் பாஸ்கரும் விவரித்தார். குறிப்பாக எதுக்கு கூடுதல் முக்கியத்துவம், முதற்கட்ட முக்கியத்துவம் எதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ரேஷன், கல்வி, குடிநீர் வசதிகளுக்கு முக்கியமான கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு முதலமைச்சர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறாரு. அதே போல் ஆட்சியர்கள், எஸ்பிக்கள் விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக சட்டத்தின் பேரில் அதிகாரிகள் சுதந்திரமாக ஒரு முடிவெடுக்கலாம், சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு சுதந்திர முடிவை எடுக்கலாம். அதிகாரிகள் அரசனுடைய தலையீடு இல்லாமல் அதே சமயத்தில் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. பெண்கள் பாதுகாப்பில் நோ சேஞ்ச், நோ காம்ப்ரமைஸ் என்கிறதே தாரக மந்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நோக்கி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், அதிகாரிகள் இந்த ஒரு தாரக மந்திரத்தை நோக்கி செயல்படணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த பள்ளிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் தொடர்ந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க, சோதனைகளை அதிகப்படுத்துங்க. இது போன்று பல்வேறு விஷயங்கள் இந்த மாநாட்டில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல்களாக வழங்கியிருக்கிறார். பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த நில வழக்கு தீர்வு குழு 2 வார இடைவெளியில் கூட்டணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலும், அதே போல் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வரக்கூடிய மக்களை கண்ணியத்தோடு நடத்தணும் அப்படின்னுமே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு முதலமைச்சரால் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்யணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ வழக்குகளில் எஃப்ஐஆர் தாமதம் கூடாது. பெரும்பாலான குற்றங்களுக்கு நிலத்தகராறே முதன்மை காரணமாக இருக்கு. அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த நில வழக்கு தீர்வு குழு 2 வார இடைவெளியில் கூட்டணும். அதே போல காவல் நிலையத்திற்கு வரக்கூடிய மக்களை ரொம்ப ரொம்ப கண்ணியத்தோடு நடத்தணும். இது போன்று பல்வேறு அறிவுறுத்தல்கள் இந்த மாநாட்டில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு.